சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. விஜய் அதிமுகவுடன் கூட்டணி, சட்டமன்ற தேர்தலில் இந்த ஆண்டு வெற்றி உறுதி, பதறும் பிற கட்சிகள். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுடன் விஜய் அவர்கள் கூட்டணி வைப்பாரா இல்லையா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தயவு செய்து வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மிக முக்கியமான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது போல் அரசியல் தொடர்பான உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய எடப்பாடி தலைமையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக நம்ம எடப்பாடி பழனிசாமி பொது செயலாளராக பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கிறார், சரிங்களா. ஆனால் அதிமுகவில் ஏற்கனவே நிறைய விதமான உட்கட்சி மோதல் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் டிடிவி தினகரன் பிரிந்து சென்றது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்க்காமல் அவரை ஒதுக்கிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான உட்கட்சி மோதல்கள் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கட்சியிலே ஒரு சில மூத்த முன்னாள் அமைச்சர்களிடையே பார்த்தீங்கன்னா மோதல்கள் போயிட்டுருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அதிமுக இந்த ஆண்டு வெற்றி பெற வேண்டும் என்றால் முக்கியமான ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணணும். ஒன்று பாஜகவுடன் கூட்டணி வைப்பார்களா அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி போயிட்டுருக்கு. ஒருவேளை பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் அடுத்த கூட்டணி யாருடன் இருக்கும் அப்படின்றதுல மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க்கே போயிட்டுருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய தாவேக்காவா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது விஜயோடைய தமிழக வெற்றி கழகம், சரிங்களா, அந்த கட்சி இருப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக பேச்சுவார்த்தை போயிட்டு இருப்பதாக பார்த்தீங்கன்னா அதிமுகவின் முக்கிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா இதை பற்றி சொல்லியிருக்காரு, சரிங்களா. நம்ம ராஜேந்திர பாலாஜி அண்ணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள் கூட்டணி தாவேக்காவுடன் வரலாம், ஆனால் இபிஎஸ் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது குறிப்பாக வெற்றி பெற்றாலும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஒருவேளை பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவியோ இல்லை துணை முதலமைச்சர் பதவியோ கிடைத்தால் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம பொறுத்துந்தான் பார்க்க வேண்டும். இது அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது, சரிங்களா. ஆனால் தற்பொழுது பேச்சுவார்த்தை போய் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் எந்த பாணியை கையில் எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எம்ஜிஆர் அவருடைய பாணியை தான் கையில் எடுத்திருக்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வைப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஒருவேளை கூட்டணி வைத்தால் விஜய் அவர்களுக்கு என்ன பதவி கொடுக்கப்படும் அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இது போல் அரசியல் தொடர்பான அப்டேட்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். விஜய் அவர்கள் கூட்டணியில் செயல்படலாமா இல்லை தனித்து செயல்படலாமா அப்படின்றத சொல்லுங்கள்.